இது என்னோட 250 KTM அட்வென்ச்சர் ஜென் 2. கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பெஸ்ட் திங் இதோட மைலேஜ். சிட்டி ரைட்ஸ்க்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 to 31 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிடைக்கும். அண்ட் ஹைவே இல்லை டூரிங் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் மைலேஜ் கிடைக்கும். இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் இதோட ரைடிங் பாஸ்டர். ஹைவேஸ்லேயும் சரி சிட்டி ரைட்ஸ்க்குமே சரி ஒரு 6 ஃபீட் டாலில் இருக்கிறவங்க இல்லை 5.5 மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு 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 கரெக்டான பாஸ்டர் தான் இவங்க வந்துட்டு கேடிஎம் செட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல சஸ்பென்ஷன். டூரிங் பண்ணும்போது இல்லை ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஆஃப் ரோடிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரஃப்பான ஒரு ஃபீல் தருது. இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே. கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த டிஸ்பிளேயில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி. பெஸ்ட்டான விஷயம் யாருமே பேசாதது இதோட ஸ்டாக் ஹெட்லாம்ப்ஸ். நம்ம டூரிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதோட த்ரோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு லைட்டுமே ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக் லைட்மே ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ ஒரு பிக்கஸ்ட் கான்ஸ் வந்துட்டு இதோட வைப்ரேஷன். கிட்டத்தட்ட ஒரு 100 கீழே க்ரூஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். பட் ஒன்ஸ் 100 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் பெருசாக ஃபீல் ஆகாது. இன்னொரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதோட சஸ்பென்ஷன். ஸோ ஆஃப் ரோட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். மற்றபடி டூரிங்க்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல சஸ்பென்ஷன். இதுதான் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஃபாலோ ஃபார் சச் மோர் கண்டென்ட்ஸ்.